வணக்கம். ஒரு மெசேஜ், வெறும் ஒரு சின்ன மெசேஜ் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தி போட முடியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் டெக்னாலஜி பத்தின ஒரு விளக்கம் மட்டும் இல்ல, தொலைஞ்சு போன ஒரு அடையாளத்தை மீட்டெடுத்த ஒரு நிஜமான, ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை. இந்த நம்பரை பாருங்க, 1500 ரூபாய். இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய தொகையா தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம கதையோட ஹீரோவே இந்த நம்பர் தான். இது ஒருத்தரோட கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைச்சது. ஆமாங்க, இந்த பணம் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆனதும் நம்ம கதையோட நாயகி மீனாவுக்கு வந்தது சிரிப்பில்ல, கண்ணீர் தான். ஏன்னா அது வெறும் காசு இல்ல, அதுக்கு மேல அது அவங்க இழந்த அடையாளத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ அந்த 1500 ரூபாய்க்கு பின்னாடி அப்படி என்ன ஒரு உணர்ச்சிமயமான கதை இருக்கு? எதுக்கு அந்த கண்ணீர்? வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். தொலைந்து போன அடையாளம், அதாவது இந்த திருப்புமுனைக்கு முன்னாடி மீனாவோட உலகம் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாப்போம். இவங்க தான் மீனா, ஒரு கோல்ட் மெடலிஸ்ட். காலேஜ் முடிக்கும்போது வானமே எல்லைன்னு பெரிய பெரிய கனவுகளோட இருந்தாங்க. ஆனா அவங்க திறமைக்கும் அவங்க வாழ்ந்த யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. இந்த ஒரு வரிதான் அந்த சுவர். லேட்டா போய்க்கலான்னு சொன்னது மெதுவா மெதுவா இப்ப வேணான்னு மாறி கடைசியில அவங்க கரியருக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு நின்னுடுச்சு. அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. காலையில கிச்சன்ல ஆரம்பிச்சு மதியம் குழந்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு ராத்திரி பாத்திரம் தேய்க்கிற சத்தத்தோட முடியும். இந்த வட்டத்துல சுத்தி சுத்தி வரும்போது நான் யாரு அப்படிங்கிற கேள்வி மட்டும் அவங்கள விடாம துரத்திட்டே இருந்துச்சு. இதுதான் பொருளாதார ரீதியா ஒருத்தரை சார்ந்து இருக்கிறதோட வலி. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பரிசு வாங்கணும்னா கூட கணவர்கிட்ட காசு கேட்கணும். அவர் அன்பா கொடுத்தா கூட ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும்ல. இது கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரோட தன்னம்பிக்கையா அரிச்சிடும். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். மாற்றத்துக்கான ஒரு பொறி. அந்த திருப்புமுனை எப்படி வந்தது? எல்லாம் ஆரம்பிச்சது ஒரு சாதாரண போன் கால்ல தான். அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க போன் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்கும்போது, ஏய் மீனா, இந்த AI சாட் ஜிபிடிலாம் இப்ப ரொம்ப பேசுறாங்களே, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு கேள்வி உலகம் நம்மள விட்டு எவ்வளவு தூரம் முன்னாடி போயிடுச்சுன்னு மீனாவுக்கு பல்லுச்சுன்னு உணர்ந்துச்சு. இது அவங்களோட மனமாற்றத்தை அப்படி படம் பிடிச்சு காட்டுது. பாருங்க, அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க எடுத்த முதல் ரகசிய அடி இதுதான். அவங்களோட கூகுள் தேடல் சமையல் குறிப்புகள்ல இருந்து டெக்னாலஜிக்கு மாறிச்சு. ஓகே, மூணாவது பகுதி, AI மற்றும் அவளுடைய முயற்சி. இந்த சின்ன மாற்றம் எப்படி ஒரு பெரிய பயணமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். ஆனா ஆரம்பத்துல பயம் இருந்துச்சு. ஐயோ, இதெல்லாம் நமக்கு புரியுமா? நம்ம கத்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? இந்த சந்தேகம் டெக்னாலஜிய பார்த்து கொஞ்சம் பயப்படுற நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? இங்கதான் மீனாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுது. ஏஐங்கிறது நாம பயப்பட வேண்டிய ஒரு பூதம் இல்ல, அது ஒரு கத்தி மாதிரி. காய்கறி வெட்ட பயன்படுத்தினா அது ஒரு கருவி. ஆனா அதை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்னா அது நம்மளையே பயமுறுத்தும். அவங்க அதை ஒரு கருவியா மாத்த முடிவு பண்ணாங்க. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க. தமிழ்ல தெளிவா விளக்கி சொல்றது. சாட் ஜிபிடி கிட்ட சிம்பிளான டெக் டிப்ஸ் கேட்டு கேன்வால அழகா டிசைன் பண்ணி டெக் வித் மீனான்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி, மதிப்பை நிரூபித்த வருமானம். அந்த முதல் வெற்றி எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் தான் அந்த 1500 ரூபாய்க்கு காரணம். கிட்டத்தட்ட 3 மாசம் தொடர்ச்சியா அவங்க போட்ட முயற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த புது திறமைக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் இது. அவங்க வீடியோக்களோட தெளிவு ஒருத்தரோட பிசினஸ்க்கு உதவி இருக்கு. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பணம் வெறும் வருமானம் அல்ல, அது அவங்களுடைய மதிப்புக்கும் முயற்சிக்கும் கிடைச்ச ஒரு சர்டிபிகேட் மாதிரி. குடும்பம் முக்கியம் சரிதான், ஆனா நான் கடைசிங்கிறது தப்புன்னு அவங்க உணர்ந்த தருணம் அது. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது உங்கள் கதை. மீனாவோட பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு பாப்போம். ஆமாங்க, இந்த கதை மீனாவுடையது மட்டும் இல்ல. கல்யாணம், குழந்தை, சூழ்நிலைன்னு பல காரணங்களுக்காக தங்களோட கனவுகளை நிறுத்தி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கதை இது. தன்னோட தொலைஞ்சு போன அடையாளத்தை மீட்டெடுக்க நினைக்கிற எல்லாருடைய கதை. இன்னைக்கு உலகம் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதுன்னு பாருங்க. அப்போலாம் ஒரு டிகிரி இருந்தா போதும், ஆனா இப்போ மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிற திறன் தான் முக்கியம். அப்போ அனுபவம் கேட்டாங்க, இப்போ முயற்சி செய்யற துணிச்சல் இருக்கான்னு பாக்குறாங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மீனா ஒரு பெரிய டெக் எக்ஸ்பர்ட் ஆகல. அவங்க ஒரு டூல, அதாவது ஒரு கருவிய தனக்கு சாதகமா பயன்படுத்த கத்துக்கிட்டாங்க. தங்களுக்கு இயல்பாவே இருந்த ஒரு திறமைய,
அதாவது தமிழ்ல விளக்கி சொல்ற திறமைய ஒரு வருமானமா மாத்துனாங்க. இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு, உலகம் மாறிட்டே இருக்கு. ஆனா நீங்க மாற தயாரா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு சிந்தனை. யோசிச்சு பாருங்க.